Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஸ்லீவ் டிசைன் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் இன் டீட்டெயிலில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஸ்லீவ் டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆர்ம் ஹோலோட மெஷர்மெண்ட்ஸ் தேவை. ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கிடையாது, பேக் ஆர்ம் ஹோல் தான் மெஷர்மெண்ட் பண்ணணும் எப்போவுமே. ஸோ ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ஷோல்டர்ஸ் அட்டாச் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இன்றைக்கி 11 வந்திருக்கு அந்த மெஷர் பண்ணும்போது. ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ் கிளாத் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல் ஸ்லீவ் தான் பண்ண போகிறேன். ஸோ டோட்டல் ஸ்லீவ் லென்த் வந்து எனக்கு நான் 20 இன்ச்சஸ் வைக்க போகிறேன். அதில் நான் 3 இன்ச்சஸ் வந்து டிசைனிங்கும் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஸ்லீவுக்காக 17 இன்ச்சஸ் இப்போ நான் லென்த் எடுக்க போகிறேன். ஸோ 17 இன்ச்சஸ் லென்த் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கார்னர்லேருந்து 3.5 இன்ச் டிஃபால்ட், எப்போவுமே கார்னர்லேருந்து டிஃபால்ட்டாக 3.5 எல்லா பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸ்ட்ரெயிட் போட்டுட்டு இப்போ நம்ம 11 இன்ச்சஸ் அந்த ஆர்ம் ஹோல் மெஷர் பண்ணி வந்தது இல்லைங்களா, அந்த 11 இன்ச்சஸ் வந்து இந்த இதில் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் குர்த்தியில் வந்து எவ்வளோ இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுருக்கீங்களோ அது வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 2 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். ஸோ 2 இன்ச்சஸ் இன்சைட் தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ஓவராலாக 11 இன்ச்சஸ். ஸோ 2 இன்ச்சஸ் வந்து நான் தைக்கிறதுக்காக விட்டுருக்கேன், அதுவும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கார்னர்லேருந்து ஃப்ரீ ஹேண்டில் ஒரு லீஃப் மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. நான் டார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரீ ஹேண்ட்லேயே அப்படியே இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க லைன்ஸு. இப்போ ஸ்லீவ் ஓப்பனிங் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து குர்த்தியில் எவ்வளோ நீங்கள் தைக்கிறதுக்காக விட்டுருக்கீங்களோ ஸ்லீவ்லேயும் அவ்வளோதான் விடணும். ஸோ 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. எந்த ஸ்லீவ் டிசைன் பண்ணாலும் சரி, பட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் கட் பண்ணாதீங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டார்டிங்கில் கட் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த டிசைன் இப்போது இந்த மார்க்கில் வந்து ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. டிசைன் வந்து முடிச்சிட்ட பிறகு நாங்கள் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து சப்போஸ் மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் வந்து முன்ன பின்னே இருந்துச்சுன்னா நம்மளால் சால்வ் பண்ண முடியும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அது சால்வ் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டிசைனிங்காக இந்த கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தோட வித்து வந்து பார்த்திங்கன்னா நான் 7 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது டபுளாக இப்போ ஃபோல்டு பண்ண போகிறேன். ஃபோல்டு பண்ணால் அது வந்து 3.5 இன்ச் வந்துடும். ஸோ இப்போது ஸ்டிச்சிங்கில் 1/2 இன்ச் போச்சுன்னா 3 இன்ச் கரெக்டாக டிசைனிங்காக வரும். ஸோ இப்போ வந்து இந்த கிளாத் வந்து கரெக்டாக வந்து 4ஆக கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட லென்த் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ லென்த்து தான் இந்த கிளாத்தும் நான் எடுத்திருக்கேன். வித்து வந்து 7 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது 4ஆக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ 4 பீசஸ் எனக்கு இருக்குது. இப்போ ஒரு ஸ்லீவ்க்கு வந்து 2 பீசஸ், இன்னொரு ஸ்லீவ்க்கு 2 பீசஸ் இந்த டிசைனுக்கு தேவை. ஸோ இப்போ வந்து நான் மிஷினில் காமிக்கிறேன் எப்படி இது ஸ்டிச் பண்ணணுன்ட்டு. பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு ஸ்லீவ் மட்டும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி 2ஆக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும், எப்போவுமே உள்ளே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு கார்னர்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இப்போ ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இன்னொரு பீஸும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரைட் சைடு வந்து உள்ளே இருக்கட்டும், ராங் சைடு வந்து வெளியில் இருக்கட்டும், அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கரெக்டாக. பாருங்கள், இதுவும் ஜஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து கேப் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க போதும். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ ஸ்டிச் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம டர்ன் பண்ணிக்கலாம், நல்ல பக்கத்து டர்ன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கார்னர்ஸ்க்கு வந்து நல்லா ஏதாவது ஷார்ப்பாக ஏதாவது இருந்துச்சுன்னா அது எட்ஜஸ் நல்லா க்ளீனாக வந்து அது எடுத்து விட்டுருங்க. பாருங்கள், இல்லைன்னா நான் அப்படியே உங்கள் நெயில்ஸ்லேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக இது பண்ணிவிடுங்க அந்த கார்னர் மட்டும்.
இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த டிசைன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ட்ரெண்டிங் கூட. எல்லா குர்த்திஸோட இது நல்லாயிருக்கும் இந்த டிசைனு. கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இதுவும் நம்ம பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கலாம் இன்னொரு பீஸும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு சைட் க்ளோஸாக இருக்குது, ஒரு மீதி 3 சைட்ஸ் வந்து ஓப்பனிங்கில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இங்கே ஸ்டிச்சு போடணுன்ட்டு அவசியம் இல்லை, பட் வந்து நம்ம ஸ்லீவ் கிளாத்தோடு அட்டாச் பண்ணும்போது நவுறக்கூடாதுன்ட்டு தான் இது வந்து நம்ம ஸ்டிச் போடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. இன்னொரு பீஸ்க்கும் அதே மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம் நம்ம இப்போது. ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்லீவோட கிளாத் எடுத்து நான் உங்களுக்கு எப்படி இதை அட்டாச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். இப்போது ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து க்ளோசிங் சைட் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இப்போது அது வந்து கரெக்டாக வந்து அந்த சென்டர் பாயிண்டில் வரணும். பாருங்கள், ஒரு பீஸ் இந்த மாதிரி இந்த லெஃப்ட்லேயும் ஒரு பீஸ் வந்து ரைட்லேயும் வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் வைங்க. சென்டரில் வைக்கலைன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து நல்லா இருக்காது அவ்வளோவா. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது இந்த டிசைனிங் வந்து அந்த ஸ்லீவோட ரைட் சைடில் வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. நம்ம டர்ன் பண்ணி டாப் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். பட் அந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் கரெக்டாக நீங்கள் வச்சு இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு பீஸ் வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு பீஸும் கரெக்டாக வச்சிடலாம் இந்த மாதிரி. ஸோ டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க அந்த இடத்துல கொஞ்சம், ஏன்னா அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி இது ஸ்டிச் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிவிட்டு நம்ம டாப் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். நான் எவ்ரி வென்ஸ்டே டைலரிங் ரிலேட்டட் போடுவேன் வீடியோஸு. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எவ்ரி சண்டே வந்து நான் குக்கிங் வீடியோஸ் போடுவேன். ஸோ அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம இது டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த டிசைன் வந்து பிளெயின் கிளாத்லேயே கூட பண்ணலாம், பட் இந்த மாதிரி டிசைனிங் இருக்கிற கிளாத்லேயும் பண்ணலாம். இந்த டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஆஃபீஸ் வேர், காலேஜ் இந்த மாதிரியெல்லாம் போடுறோம் இல்லையா, காட்டன் ட்ரெஸ்ஸஸ்க்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த டிசைன் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ இன்னொரு டிசைனும் நான் பண்ணிட்டேன். எல்லாமே காட்டினேன்னா வீடியோ லென்த்தாக ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்லீவ்க்கு நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ கரெக்டாக பார்த்துட்டு நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். எப்போவுமே நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணிடாதீங்க. டிசைனிங் போட்டுட்டு பிறகு நீங்கள் கட் பண்ணுங்கள். ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் வந்து உங்களுக்கு முன்ன பின்ன இருந்துச்சுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, அதனால சொல்கிறேன். இதே மாதிரி நான் நெக் பேட்டர்னும் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதே கிளாத் வச்சு இதே ட்ரெஸ்க்கு. ஸோ நீங்கள் அது பார்க்கலன்னா கண்டிப்பாக அதுவும் பாருங்கள். அதுவும் ரொம்ப 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 அழகாக இருக்கும் அந்த டிசைனும். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்லீவ் கட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சென்டர் வந்து இப்போ ஒரு கட் போட்டுக்கலாம். அண்ட் இப்போ இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுவும் நம்ம கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து இது கட் பண்ணிட்ட பிறகு இந்த கிளாத் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கிளாத் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் சைடு தான் மேட்ச் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் லெஃப்ட் சைடு வைக்கிறீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் மேட்ச் பண்ணணும். அது மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அது நீங்கள் தப்பாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ம் ஹோல் கிட்டே கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 2 கட் இருக்கு இல்லைங்களா, ஒரு கட்லேருந்து சென்டர் கட் வரைக்கும் நம்ம வந்து 3 பாயிண்ட்ஸ் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல்க்காக இந்த மார்க்கிங்கு. ஸோ கண்டிப்பாக இது பண்ணுங்கள்.
இந்த மாதிரி கட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து இது கட் பண்ணிட்டோன்ட்டு அடியாளத்துக்காக ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். இது ரொம்ப முக்கியம். ஏன்ட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ கட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ ஒரு நாட்ச் போட்டுக்கலாம் இங்கே. இது போட்டால் தான் உங்களுக்கு தைக்கும் போது எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. பாருங்கள் இப்போ எப்படி அட்டாச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அந்த நாட்ச் போட்டிருக்கோம் இல்லையா அடையாளத்துக்காக, அது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். அதனால தான் அந்த நாட்ச் போடுறது. இப்போ சென்டர் டு சென்டர் மேட்ச் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் ஸ்லீவு. நான் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு தைக்கிறதும் காமிச்சேன்னா ரொம்ப வீடியோ லென்த் ஆகிடும். ஸோ இப்போ நான் இதை அட்டாச் பண்ணிட்டேன். இந்த டிசைன் வந்து நான் இப்போ உங்களுக்கு கையில் போட்டுவும் காமிக்கிறேன். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். இது 3/4 நீங்கள் இந்த டிசைன் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபுல் ஸ்லீவ்க்கு வந்து இந்த டிசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் போட்டு பார்த்தா. ஸோ என்னோட சேனல் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த மாதிரி இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் நான் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.